ஓம் நம சிவாய நம. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வருடம் மட்டும்தான் புதிதாக இருக்கின்றது. ஆனால் மனிதன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நமக்கு புதிதாக எது கிடைத்தாலும் அதில் மிகப்பெரிய ஒரு ஆனந்தம். புதிதாக அந்த புதிது அப்படி என்பதற்கு பழையவை இல்லாமல் புதிது அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய ஆனந்தம். அல்லது உதாரணத்திற்கு ஒரு சட்டை வாங்கினா, புதுசாக ஒரு சட்டை வாங்கினா சந்தோஷம், சரி மொபைல் வாங்கினா சந்தோஷம், அல்லது டிவி வீடு இது போல் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த புதுசு, பழையவை கழிந்து அந்த புதுசு அப்படி என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம் கிடைக்கின்றது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போது வருடம் மட்டும்தான் புதிதாக இருக்கின்றது. ஆனால் மனிதன் என்பவன் அதே பழைய மனிதனாகத்தான் இருக்கின்றான். அவன் அந்த வருடத்திற்குள் சேர்த்த பொய், பொறாமை, போட்டி, வஞ்சம், துரோகம், யார்கிட்ட அந்த விருப்பை சம்பாதித்து அந்த மாதிரி பல தீய குணங்களை அவன் வருடம் முழுக்க சம்பாதித்து வைத்ததை எவன் ஒருவன் அதை எரித்து விட்டு, அதை மறந்து அதை எரித்து விட்டு, அடியோடு அழித்து விட்டு எவன் ஒருவன் புதிய ஒரு மனிதனாக அந்த புது ஒரு வருடத்தில் காலடி எடுத்து வைத்து அவனுடைய வாழ்க்கையை துவங்குகிறானோ அவனுக்குத்தான் உண்மையான புதிதான வருடப்பிறப்பு, புதிதான வாழ்க்கை. ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வருடமும் புதிதாக பிறந்தோம் என்றானால் இந்த தீய குணங்களை, பழைய குணங்களை, பழச அனைத்தும் நீங்கள் அந்த வருடம் முழுக்க பார்த்த உங்கள் வாழ்க்கையில் நடந்த நன்மை, தீமை, நல்லவர்கள், கெட்டவர்கள், பொய், பொறாமை, போட்டி, வஞ்சம், துரோகம், யாரெல்லாம் நமக்கு துரோகம் பண்ணாங்க அதையும் மறந்து மன்னித்து விட்டு அவர்களிடம் பேசி, அதுபோல ஒரு உண்மையான ஒரு புதிதான பழையவை கழிந்து புதியவை போல் ஒரு புதிய ஒரு மனிதன் எப்போது அவன் இதெல்லாம் செய்து அவனுடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தை, இந்த தமிழ் புத்தாண்டு, இந்த வருடப்பிறப்பை எவன் ஒருவன் உண்மையாக அவனுக்குள்ளிருந்து அவனும் ஒரு புதிதாக ஒரு மனிதனாக மாறி இந்த புதிதாக இருக்கக்கூடிய இந்த புத்தாண்டில் அவன் காலெடுத்து வைத்தானான் என்றானால் அவனுடைய வாழ்க்கை என்பது வருஷம் அதாவது வருடம் மிகவும் சிறப்பாக இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஓம் நம சிவாய நம.